அதே போன்ற ஒரு நிலைமைதான் இருக்கிறது. அதாவது வன்னி படநடவடிக்கையின் போது வன்னியினுடைய கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களில் எந்த கட்டிடங்களையோ மரஞ்செடிகளையோ காண முடியாத அளவுக்கு குடிமனைகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தன. அதே போன்ற ஒரு நிலையைத்தான் ஈரானில் பிரமாண்டமான கட்டிடங்கள், அவருடைய தொழிற்சாலைகள், எண்ணெய் வயல்கள் என எல்லா இடங்களிலுமே இவர்கள் தாக்கி அழித்திருக்கிறார்கள். அப்ப ஈரானுடைய அடிக்கட்டுமானத்தை உடைப்பதன் மூலம் அதனுடைய அரச நிர்வாகத்தை குலைக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அதனுடைய நிர்வாகம் என்பது அதை பிரிக்கப்பட்ட ஒரு மத்திய நிலைமைப்படுத்தாமல் அதை பிரித்து அவர்கள் அதிகாரங்களை கொடுத்து இந்த இராணுவ உத்திகளை ஒரு கெரில்லா பாணியிலான இராணுவ உத்திகளை அவர்கள் கையாண்டு விட்டார்கள். ஆகவே எந்த பகுதி இவர்கள் கைப்பற்றினாலும் அல்லது எந்த பகுதியில தாக்கல் நடந்தாலும் அந்த பகுதியில தான் தற்காலிக ஒரு தடங்கள் ஏற்படுமே தவிர ஏனைய பகுதிகள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் தான் ஈரான் தன்னுடைய போர் வியூகத்தை வகுத்திருக்கிறது. அதிலும் விட ஈரானுடைய எல்லை பகுதியில எல்லையோரமாக இருக்கின்ற போராடக்கூடிய தேசிய இனங்கள் ஈரானுக்குள்ள இருக்கிறது. ஆக்வாஸ், இந்த குர்தீஸ் மற்றது பாலிக்கி போன்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஈரானுடைய மத்திய பகுதியிலே இல்லாமல் அதனுடைய எல்லைப்புறங்களிலே தான் இருக்கிறார்கள். அது சிறிய சிறிய துண்டு பகுதியிலே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்க ஒரு ஈரானுடைய சதிப்புரட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை அங்கே இல்லை. ஆகவே ஈரானை வீழ்த்துவதற்கான எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் ஈரான் நிலப்பரப்பில் இல்லை. இவர்களால் ஆகாய வழியான தாக்குதலை மாத்திரமே நடத்த முடியும். இந்த கோர்மூஸ் அணைக்கூடாக போராண்டால் அது ஒரு 36 மைல் இடைவெளிக்குள்ளதான் இருக்குது, 2 கரை. ஆகவே அந்த பகுதியை இவர்கள் கைப்பற்றி அமெரிக்க படைகள் நிலை கொள்ள முடியாது. அமெரிக்க ஒரு படை வீரன் மரணித்தாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில ட்ரம்ப் இருப்பார். குறிப்பாக இந்த ஹொர்முஸ் அணையை பாதுகாப்பதற்காக, நீரிணையை பாதுகாப்பதற்காக அமெரிக்க கடற்படை அங்கே வந்து நின்றால் நாளும் பொழுதும் மரணம் நடந்து கொண்டே இருக்கும், யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இப்ப நாளும் பொழுதும் மரணம் நடந்து கொண்டிருந்தால் அமெரிக்காவில் பெரிய பிரச்சனை உருவாகும். அங்கே இப்போது தங்களுடைய 8 பேர் மரணித்ததற்கு அங்க ஊடகங்கள் பேச தொடங்கிவிட்டன. ஈரான் கடற்படை இலங்கை கடற்பரப்பில் மரணித்தது போல இவர்களுக்கு ஒரு 100 பேர் மரணித்து விட்டால் மறுகணம் அமெரிக்காவில பெரும் வீதிகள் எல்லாம் முடங்கும். அந்த அளவுக்கு மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். ஏனென்றால் இப்போது அமெரிக்க ஒரு உயிரும் கொல்லப்படுவதை அமெரிக்க மக்கள் விரும்பவில்லை. அதை இந்த உலகமும் ஏற்காது. அதனாலதான் இவர்கள் எல்லோரும் இந்த ஆகாய வழி தாக்குதல் நடத்துகிறார்கள். கோடிக்கணக்கான டாலர்களை பயன்படுத்தி இந்த ஆகாய வழி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.